வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா டைப் சியோட பின் அவுட் டயக்ராம் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டைப் பிஏ டைப் பியில் மைக்ரோ யூஎஸ்பி இதோட டயக்ராம் வந்து போட்டிருக்கோம். இது வந்து டைப் சியோட பின் அவுட்டு. இப்போ நம்ம இருக்கிற மொபைல்ஸ்லேருந்து நம்ம இருக்கிற எல்லா கேஜெட்ஸும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டைப் சியில் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் படிக்கும் போதும் இந்த மாதிரி பின் அவுட்லாம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி. இதிலேருந்து தான் நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டைப் சிக்கு கன்வெர்ட் ஆச்சு. நம்ம மைக்ரோ யூஎஸ்பியில் நமக்கு நார்மலாக இருந்த லைன்ஸே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 தான் இருந்தது. அதில் ப்ளஸ் மைனஸ் இது வந்து மாறவே மாறாது. இதில் டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் இதுவும் மாறாது. யூஎஸ்பி ஐடி மொத்தம் 5 பின்னு. இதில் 5 to 6 வோல்டு. இதை விட நம்ம டைப் சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடு வரும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹை கரண்ட் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால தான் டைப் சிக்கு மெயினாக கன்வெர்ட் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சிங்கிறது நீங்கள் ரிவர்சபிள் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அப்படின்னா சென்டரில் ஒரு லைன், மேலே ஒரு பார்ட் இருக்கும், கீழே ஒரு பார்ட் இருக்கும். அப்படின்னா சேம் பார்ட் மேலே என்ன இருக்கோ அதே பார்ட் வந்து கீழே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ரிவர்சபிள் போடும்போது அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து என்ன பார்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதில் ஏ சைடு இதில் பி சைடு 2 பார்ட் இருக்குது. இதில் வந்து நமக்கு லைன்ஸாக வந்து பின் இருக்கும். இந்த பின்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப் சைடில் வந்து நாமினலாக 12. இதை வந்து ஏ சைடு இருக்கிறதுனால A1 A2 A3 A4 A5 A6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். கீழே இருக்க பின் பார்த்திங்க அப்படின்னா B1 B2 B3 B4 அப்படின்னு சொல்லிட்டு பி சைடு பின்னை போடுறோம். எப்படி கீழே லைன்ஸ் இருக்கோ அதே மாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னா சேம் லைன் தான் இருக்கும். ஏன்னா இது ரிவர்சபிளுங்கிறதுனால. இப்போ முதல் பார்த்திங்க அப்படின்னா விபஸ். எப்பொழுதும் நம்ம ஒரு கனெக்டர் எடுத்துக்கிட்டால் சப்ளைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ விபஸ் A4லையும் உங்களுக்கு அதே மாதிரி B4லையும் உங்களுக்கு வருது. விபஸ் 2 லைனாக வருது. ஏன் அப்படின்னா இங்கே ஹை கரண்ட் போகிறதுனால ஒரு லைன் வந்து பத்தாது. நமக்கு அடிஷ்னலாக வந்து விபஸ், அதாவது ஒரு பின்னில் போன விபஸ் இங்கே 2 பின்னில் ட்ராவல் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டும் அதேமாரி 2 பின்னில் எடுத்துட்றாங்க. அப்போ மொத்தம் இருக்கிற 12 பின்னில் உங்களுக்கு 2 பின்னும் வந்து சப்ளைக்கும் 2 பின்னு கிரவுண்டுக்கும் போயிடுது. அப்படிங்கும்போது 4 பின்னு போயிடுது. மிச்சம் இருக்கிறது உங்களுக்கு 8 பின்ஸ். இதில் வந்து டேட்டா ப்ளஸ்ஸு டேட்டா மைனஸ் இதை வந்து உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாது. அப்போ டேட்டா ப்ளஸும் டேட்டா மைனஸும் உங்களுக்கு ஆல்வேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நார்மலாக யூஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஐடின்னு ஒரு லைன் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவர்சபிள் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த சைடு வந்து மாட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு டிடெக்ஷன் வேணும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிடி சார்ஜர்லாம் அந்த சேனலை வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பின் வேணும். இதை தான் சிசிம்பாங்க. CC1 அப்படிங்கிறது சேனல் கான்ஃபிகரேஷன். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CC1 இருக்கும், CC2 இருக்கும். நீங்கள் எந்த டைரெக்ஷன் மாட்டும் போதோ CC1 டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா அதில் 0.5 வோல்ட் வரும். CC2 மாட்டினீங்க அப்படின்னா அதில் 0.5, அதாவது 1 தான் வோல்டேஜ் வரும். அதாவது அந்த வோல்டேஜை வச்சு தான் அது ரிவர்சபிளுங்கிறத கண்டுபிடிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பின் தான் சார்ஜிங் ஓரியன்டட். இப்போ நீங்கள் ஒரு ஃபோனில் வந்து சார்ஜிங் ஓரியன்டட் பார்க்குறீங்க, இல்லை வேறு ஒரு டிவைஸில் சார்ஜிங் ஓரியன்டட் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க பின் இருந்தாலே உங்களுக்கு சார்ஜிங் ஓரியன்டட் இஷ்யூ வந்து சரியாயிடும். அப்போ சார்ஜிங் மட்டும் இப்போ வந்து நம்ம டைப் சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் மட்டும் இல்லை, அதை தாண்டி நமக்கு சில வேலைகளும் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன்ஸில் ஹெட்செட் பார்த்திங்கன்னா நம்ம இதில் டைப் சிலேயே கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு டெடிக்கேட்டடாக சைட் பேண்ட் யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பின் வந்து டெடிக்கேட்டடாக இருக்குது. இது அப்படியே பி சைட்லேயும் இருக்கும். அப்போ வந்து எஸ்பியூ பின் ஆக்டிவேட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஹெட்செட்டில், அதாவது உங்கள் டைப் சியில் ஹெட்செட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்க முடியும். எஸ்பியூ பின் ஆக்டிவேட் இல்லாத லோ காஸ்ட் ஃபோன்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெட்செட்டுங்கிறது ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் டைப் சி உள்ள ஒரு மாடலில் உங்களுக்கு ஹெட்செட் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்பியூ பின் ஆக்டிவேட்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு, டிஎக்ஸ் மைனஸ், ஆர்எக்ஸ் ப்ளஸ்ஸு, ஆர்எக்ஸ் மைனஸ், ஆர்எக்ஸ் மைனஸ், ஆர்எக்ஸ் ப்ளஸ், இந்த 8 லைனும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் லைன். இந்த லைன் வந்து ஒன்லி ஹை ஸ்பீடுக்காக, இது வந்து சார்ஜிங்காகவோ இதுக்காகவோ கிடையாது. இந்த ஹை ஸ்பீடு லைன் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் உங்களோட
போர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி 2.0 தாண்டி 3.0க்கு கன்வெர்ட் ஆகி ஸ்பீடுங்கிறது எடுக்கும். இந்த போர்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோனில் வந்து ஆக்டிவேஷனில் இருக்காது, என்சியில் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களதில் டேட்டா ஸ்பீடுங்கிறது நார்மல் யூஎஸ்பியில் என்னவோ அந்த மாதிரி தான் எடுக்கும். ரொம்ப ஹையர் அண்ட் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎக்ஸ் பின்னை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த டைப் சியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரண்ட் அவுட்புட் வந்து 3 ஆம்ஸ்லேருந்து 5 ஆம்ஸ். 3 ஆம்ஸு வந்து 5 ஆம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் டெலிவரி போட்டு மேக்கரோட கேபிள் இருக்கணும். அதாவது அந்த ஒரிஜினல் கேபிள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரிஜினல் அடாப்டர் ஒரிஜினல் கேபிள் இருக்கும்போது அந்த பிடி வந்து டிடெக்ட் ஆகி உங்களுக்கு சார்ஜிங் வந்து ஹை ஸ்பீடில் நடக்கும்ல, அந்த நேரத்தில் 5 ஆம்ஸ் வரைக்கும் இதில் மேக்ஸிமம் கரெக்டாக உங்களால் அவுட்புட் எடுக்க முடியும். யூஎஸ்பி 3.0 3.1 வரைக்கும் இதில் வந்து சப்போர்ட்டுங்கிறது இதில் கண்டிப்பாக கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து டைப் சி யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே ஹை கரண்ட்டு, ஹை ஸ்பீடு. இது வந்து ரிவர்சபிள், நீங்கள் எப்படி வேணாலும் வந்து இதை வந்து திருப்பி யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்பீடு வந்து யூஎஸ்பி 3.0க்கு மட்டும் 5 Gbps/s. ஆனால் உங்களுக்கு டிஎக்ஸ்ஆர்எக்ஸ் பின்னு ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஆக்டிவேட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த இது கிடைக்கும். நீங்கள் டைப் சி யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் அந்த டிஎக்ஸ்ஆர்எக்ஸ் பின் வந்து ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டாண்டர்ட் சார்ஜிங் தான் நடக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சியோட பின் அவுட் டயக்ராம். இதில் நீங்கள் சார்ஜிங் மட்டும் செக் பண்ணோம் அப்படின்னா விபஸ், CC1, டேட்டா ப்ளஸ்ஸு, டேட்டா மைனஸ் இதை செக் பண்ணால் போதும். இல்லை எனக்கு ஹை ஸ்பீட் லைன்லாம் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கும்போது ஹை ஸ்பீட் முதல்ல இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு TX1, RX பின்னு இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஹெட்செட் ஓரியண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா SPU அப்படிங்கிற பின்னை யூஸ் பண்ணுவாங்க. சேனல் 1ம் CC1, CC2 தான் பார்த்தீங்க அப்படின்னா சேனலை கான்ஃபிகரேஷன் பண்ணுற பின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைப் சியில் உள்ள எல்லா பின் அவுட் டயக்ராமில் உள்ள எல்லா இதையும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஓரியண்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும்னா மேலே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.